ஹாய். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற டைப்பில் வந்து பார்ப்போம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நமக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சம் மாதிரி கேட்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி மட்டும் இருக்காது. இது மாதிரி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். எதை பேஸ் பண்ணினா என்சிஆர்டி லைன்ஸை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே என்சிஆர்டி லைன் பேஸ் பண்ணதான். ஒன்று மட்டும் என்சிஆர்டி லைன்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிருக்கும். அப்போ அதை தான் வச்சு நம்ம சூஸ் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், electrochemical principles are relevant to the hydrogen economy அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, ஹைட்ரஜன் எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ரெலவென்ட் ஆயிருக்கா அப்படின்னா வந்து ஆமா, கண்டிப்பா இருக்கு. நமக்கு பேஜ்ல என்சிஆர்டில வந்து லாஸ்ட் பேஜ் ஒரு பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. ஹைட்ரஜன் எக்கனாமி வச்சு தான் நமக்கு பின்னாடியே வந்து ஒரு ஃபியூவல்ஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இது ஹைட்ரஜன் எக்கனாமி வச்சு தான் நம்ம பின்னாடியே வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கரோஷனை பத்தி நமக்கு பேஜ் பிஃபோர் லெசன் எண்ட் ஆகிறதுக்கு லாஸ்ட் ஒரு பேஜ் முன்னாடி கரோஷன் டாபிக் போட்டிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கரோஷன் ஆஃப் த மெட்டல் இஸ் அன் எலக்ட்ரோகெமிக்கல் பினாமினா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எலக்ட்ரோகெமிக்கல் பினாமினா தான். அதுல என்ன நடக்குங்க? கரோஷன் என்ன நடக்கும்? ரஸ்டிங் ஆஃப் அயன் நடக்கும். ரஸ்டிங் ஆஃப் அயன் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். அதுலேயே சேம் டைம்ஸ் என்ன பண்ணோம்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்து ரிடக்ஷனும் வந்து நடக்கும். அப்போ இது ரெண்டுமே நடக்கிறதுனால இது ஒரு ரெடாக்ஸ் பினாமினாங்களா? அப்போ ரெடாக்ஸ் பினாமினாவா இருந்தா அது என்ன கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் பினாமினாவா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இங்க லாஸ்ட்டுக்கு வரேன். electrochemical cells are used for the determining the solubility product. இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த பேஜோட டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து இருக்கும். not only is determining the solubility product, it is also used for the pH and Kc. இது மாதிரி ஒரு 4-5 திங் வந்து போட்டிருப்பாங்க. இதுல இருந்து கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க கரெக்டா போட்டாங்க, solubility ப்ராடக்ட்டையும் டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்கு. இப்போ இதுல என்ன, இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரைட்டா இருக்க மாதிரி தான் தெரியுமே. ஆனா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the batteries are very useful to form the electrolytic cell அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல்னா வந்து எப்படி இருக்குங்க? 2 ராட் போட்டு அதுல இருந்து அயான்ஸ் வந்து பிரியற மாதிரி இருக்கும். ஆனா பேட்டரிஸ் வந்து என்ன மாதிரி ஒரு செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a type of galvanic cell. ஓகேங்களா? அப்ப இது galvanic cell இல்லையா, இது வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து என்னன்னு சொல்ற எலக்ட்ரோலைட்டிக் செல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னு சொன்னனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாகுது. புரியுதுங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரொம்ப 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 மைனூட் எரர் கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா?